ரஷ்யாவினுடைய குட்ஸ் உக்ரைனுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது தடைப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே விக்கி அப்படின்னு கேட்டால் இது புது விஷயம் கிடையாது. ஆனால் அந்த தடையை இன்னும் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் அப்படியே அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா கூட எங்களுக்கு ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைன் இப்போது ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு அடுத்ததாக என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் இப்போது சிக்கியிருக்கு. போலந்து அவங்களுடைய எல்லையை பாதுகாக்க புதுவிதமான யோசனைகளில் முன் வச்சிருக்காங்க. இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட செய்திகள் அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பொதுவாக ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள், இந்த மேற்குலக நாடுகளில் ஃப்ரான்ஸ் ரொம்பவே முக்கியமான நாடாக இருந்தாங்க, ஜெர்மனி இருந்தாங்க, யூகே இருந்தாங்க. இதில் ஜெர்மனியுடைய நிலைமை நமக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம், அதுவும் இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக இருக்குது. அங்கே நிறுவனங்கள் எல்லாமே திவாலாயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியுடன் ஜெர்மனியினுடைய அந்த எலெக்ஷன் பட்ஜெட் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு ஓரமாக ஓடிட்டே இருக்குது. ஃப்ரான்ஸில் திடீர்னு பார்த்தா ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவரை எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ புதுசாக ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் புதிய பிரைம் மினிஸ்டரை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 70+ ஏஜ் இருக்கக்கூடியவர் தான் புதிய பிரைம் மினிஸ்டர். அவர் ஒரு சென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இப்போது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக அவருடைய பிரைம் மினிஸ்டர் பதவியும் காலியாகிவிடும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ மேக்ரோன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது அவருக்கு நம்பிக்கை உரிய ஒரு நபரை பிரைம் மினிஸ்டர் அறிவிக்க வேண்டும். மக்கள் கோபத்தில் தான் இருக்காங்க, எதிர்கட்சிகள் கோபத்தில் தான் இருக்குது. ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரான்ஸினுடைய அரசியலில் இப்போது முதன்மையான சக்தியாக மாறி வருகிறது. இது எல்லாம் சேர்ந்து ஃப்ரான்ஸினுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மேக்ரோன் அவர்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, அமெரிக்காவில் இப்போ டிரான்சிஷன் பீரியட், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு எப்படியெல்லாம் அவங்களுடைய காய் நகர்த்தல் மாறும் அப்படிங்கிறதும் ஃப்ரான்ஸுக்கு ஒரு பெரிய கேள்வி தான். அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு கேப் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த கேப்புக்காக தான் புதிய பிரைம் மினிஸ்டரை நியமித்திருக்கிறார் மேக்ரோன் அவர்கள். கண்டிப்பாக அடுத்த பிரைம் மினிஸ்டரும் மேக்ரோன் அவர்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற செய்தியில் எனக்கு துளியும் மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். குறிப்பாக நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாப்பா இங்கே வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இல்லாட்டி நாங்கள் வாங்குகிற சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இப்போ இல்லை, ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் கூடுதல் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஃப்ரான்ஸை பற்றி உனக்கு என்ன விக்கி தெரியும், நல்லா அடிச்சு விடுறியே அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நாங்கள் அங்கங்கே கிடைக்கிற செய்திகளை கோர்வையாக பார்த்த பின்பு தான் இந்த மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருக்குமாயின் அதை கீழே கருத்துக்களாக பதிவு செய்யும் போது அதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். அடுத்ததா ஏமனுடைய ஹூத்தி தான் எகெயின் அவங்களுடைய அட்டாக்கை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கடைசியாக ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ப்ளூ லைன், அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாமே ஸ்வாப் செஞ்சு ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறிவிட்டார்கள். இதை யாரும் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்றிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தா நெத்தன்யாகு அவர்களும் தான். ஸோ நெத்தன்யாகு அவர்களுடைய சாணக்கியத்தனம் தான் ஹிஸ்புல்லா கூட அவர் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத பல நாடுகளும் சொன்னாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் ஹமாஸ் கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஈரான் கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஹிஸ்புல்லா கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவையான இழப்புகளை ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்படுத்தின இஸ்ரேல் இப்போது அமைதி பேச்சுவார்த்தை வழியாக திரும்பி இருப்பதன் காரணமாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் ப்ராக்சியாக ஈரானுடைய ப்ராக்சியாக ஹிஸ்புல்லா இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சமாக இஸ்ரேலுக்கு அது ஒரு பாதி சுமையாக குறைந்து விட்டது. இந்த நேரத்தில் தான் ஹூத்திஸ் அப்படிங்கிறவங்க எகெயின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அட்டாக் அப்படிங்கிறது கூட ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸும் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிற தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே எதிராக இருந்தாலும் அவங்கள எல்லாமே ஓட விரட்டிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதுலேயும் குறிப்பாக இப்போ கடைசியாக சிரியா பக்கம் இஸ்ரேலினுடைய படையினுடைய மூவ்மெண்ட் தான் உலக நாடுகளுடைய பேசு பொருளாக மாறி இருக்கு. இஸ்ரேல் சிரியாவுக்குள்ளே இவ்வளோ சுலபமாக வந்துட்டாங்களே, இதை எதிர்ப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய HTS படை முயலவில்லையா அப்படிங்கிறது கேள்வி. பட் HTS படையால் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய படைகளில் பாதிக்கும் அதிகமானவர்கள் குறிப்பாக
இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி ஒன்று வெளியானது. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான துருக்கியை சார்ந்தவர்கள் ஐடிஎஃப்காக வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். துருக்கி நாட்டவர்கள் கோலன் ஹைட்ஸில் இஸ்ரேலுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எல்லாமே அவங்க தானா. அப்போது ஐடிஎஃப்காக வேலை செய்த துருக்கி நாட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறத எப்படி அக்செப்ட் பண்ண முடியுது? இதே மாதிரி பல இடங்களிலும் மொசாடு நுழையாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய உளவு பிரிவு பல செய்திகளை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இன்னொரு செய்தியும் வெளியானது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீக்கிரமாக ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். ஈரானுடைய சண்டை போதும்பா, இனி ஈரான் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, எனவே அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலாம் ஒரு அட்டாக்கை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவை பிறப்பிப்பார் அப்படின்னும், அதன் அடிப்படையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறது தான் வந்த செய்தி. பட் எந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் இதனுடைய உண்மைத்தன்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ட்ரம்பினுடைய ஒட்டுமொத்தமான அந்த அரசபைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவர் நியமித்த சில நபர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து 2 பக்கமும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ரஷ்யா பக்கமும் உக்ரைன் பக்கமும் என்ன நடந்திருக்கு, அடுத்ததாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கஷனில் ஈடுபட போகிறோம். இந்த டிஸ்கஷன் உக்ரைனுக்கு ஆதரவானதோ இல்லாட்டி ரஷ்யாவுக்கு ஆதரவானதோ கிடையாது. யாருடைய பிரச்சனை முதன்மையானது, யார் இங்கே தவறுகள் செய்கிறாங்க, அந்த தவறை திருத்திக் கொள்வது எப்படி, இல்லை அமைதி பேச்சுவார்த்தை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த என்வாய் அப்படிங்கிறது இருக்க போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக ரஷ்யா சிரியாவில் அப்படின்னு சொல்லும்போது சிரியாவில் ரஷ்யா தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்கிற செய்தியை மேற்குலக நாடுகள் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய அசட்ஸுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. சிரியாவில் HTS என்சர்க்கிள்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுட்டாங்க, ரஷ்யாவை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல துளியும் உண்மை கிடையாது. எங்களுடைய ஏரியாக்கள், எங்களுடைய ஏர்பேஸ் இதெல்லாம் நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய மிசைல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஒரு இடத்தில் ரஷ்யா தோற்றுவிட்டது அப்படிங்கிற இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எண்டு போட விரும்புகிறோம் அப்படிங்கிற தகவலை ரஷ்யா இன்று கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை என்சர்க்கிள் பண்ணலையா HTS? அப்போ HTSக்கும், அதாவது இப்போது சிரியாவில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்குமோ அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக இந்த கிளர்ச்சியாளர்களுடைய படை ஆசாத் அப்படிங்கிறவருடைய அந்த ஆட்சிக்கு எதிராக, அந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களுடைய படைநகர்த்தலை செய்யும்போது அமெரிக்காவுடன் சின்னதாக செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியானது. அதே நேரத்தில் அமெரிக்கா அந்த செய்தி கிடைச்ச உடனே ஆசாத் அவர்களை கூப்பிட்டு கொஞ்சமாக டீல் பேசியிருக்காங்க. அந்த டீல் மசியாதனால தான் ஆசாத் அவர்கள் வெளியேற வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அதன் அடிப்படையில் தான் ஆசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே இப்போது வெளிவரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. அப்படின்னா சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கு ரஷ்ய படை மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கலையா, இல்லை கிடைச்ச வாய்ப்பை அவங்க பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு அதற்கான தைரியத்தை கிளர்ச்சியாளர்கள் காண்பிக்கவில்லை. நேரடியாக இந்த யுத்தம் ரஷ்யா வர்சஸ் HTS அப்படிங்கிறது இல்லாமல் எப்போதுமே HTSS வர்சஸ் அசாத் அவர்களுடைய அந்த ஒரு இராணுவம் அப்படியோடி மட்டும் இருக்கட்டும் என்பது தான் HTSனுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களையும் HTS அமைப்பு சொல்லி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பல லட்சம் மனிதர்கள் சிரியாவிலேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் மறுபடியும் சிரியாவுக்குள்ளே வந்துட்டு இருப்பது சிரியா அகெயின் ரீபில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் அங்கு வரக்கூடிய மக்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்மை வர வேண்டும், எல்லோருமே நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்த்துக்களும். சைபீரியாவிலிருந்து ஆயில் வந்தால் அவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ பிரேசில் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் சுகர் அப்படிங்கிறது சைபீரியாவுக்கு கொடுக்குறாங்களாம். எகெயின் பண்டமாற்று முறை மாதிரியே இருக்குல்ல, கொஞ்சம் அரிசி தா, உனக்கு இது வேண்டிய பருப்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த பண்டமாற்று முறை ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வேல்யூ அப்படிங்கிறது, ஒரு நாட்டில் அரிசி நிறைய இருக்குது, இன்னொரு நாட்டில் தங்கம் இருக்குது, 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ தங்கம் அப்படிங்கிறத கொடுத்து வாங்க முடியுமா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது பண்டமாற்று முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி ஃபெயிலியரான இந்த பண்டமாற்று முறை இப்போ சில நாடுகளுடைய கருத்து ஒற்றுமை காரணமாகவும் பல நாடுகளுடைய பொருளாதார தடை காரணமாகவும் மீண்டும் அதே பழைய மெத்தடில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாம் இலங்கை எல்லாருமே இப்படி ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு கட்டத்தில் சீனாவும் இலங்கையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானும் சீனாவும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் ரஷ்யாவும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் நிறைய எல்லாமே பண்டமாற்று முறை மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது கிடையாது. பட் 1% ஒரு பொருளை கொடுத்து அடுத்த பொருளை வாங்குவதற்கான அந்த முயற்சிகளில் சில நாடுகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த சைபீரியா மற்றும்
அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிரேசிலினுடைய இந்த டீலை நாம் இங்கே பார்க்கலாம். ஸ்கை கார்டியன் ட்ரோன் அப்படிங்கிறத நாங்கள் அமெரிக்காட்டிருந்து வாங்க போகிறோம்ப்பா, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலந்து. ஏன் போலந்து இப்படி வாங்குற அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் உக்ரைனுக்கு தேவையான ஒரு 61 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்கிற செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ உக்ரைனுக்கு போலந்து எவ்வளோ உதவி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அமெரிக்காவினுடைய சில ஊடகங்கள் இதுவரையிலும் போலந்து ஒரு 61 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்துருக்கலாம், அதை தாண்டி பல ஆயுதங்களும் ரா மெட்டீரியல்ஸும் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதையும் போலந்து செய்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட போலந்து அவங்களுடைய பார்டரை பாதுகாப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஏன்னா அமெரிக்கா கூட போலந்து ஒரு டீல் போட்டிருக்கோம், உங்களுக்கு தேவை ரஷ்யா தோற்க வேண்டும், அதற்கு உக்ரைன் ஜெயிக்கணும், அதற்கு நாங்கள் வழிவகுத்து கொடுக்கிறோம், எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும், பட் அதே டைமில் எங்களுக்கு வேண்டிய சில உதவிகளையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி போலந்து அமெரிக்கா கிட்ட கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கலாம், அவங்களுடைய டீலை கேட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் போலந்துக்கான ஸ்கை கார்டியன் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா கொடுக்க போவதாகவும் போலந்தினுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக இந்த ட்ரோன் பயன்படுத்தப்படலாம் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா ஈரானுடைய ட்ரோன் கேரியர் தான். ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன ட்ரோன் கேரியர்? ஈரானை பொறுத்த வரைக்கும் நிறையவே ட்ரோன் அப்படிங்கிறது இருக்குது. ஈவன் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய பல ட்ரோனும் ஈரான்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிந்தது தான். பல நேரங்களில் உக்ரைனும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ட்ரோனை கடல் வழியாக பறக்க விட்டு எதிரி நாட்டுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் கப்பலில் உட்கார வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எதிரி நாட்டில் பறக்க விட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸி. அதுதான் ட்ரோன் கேரியர். இந்த ட்ரோன் கேரியர் இப்போ ஈரானால் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான கப்பலா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இதே மாதிரி பல கப்பல்களை, குறிப்பாக இந்த எண்ணெய் கப்பல்கள்லாம் சொல்லுவோம்ல, கார்கோ ஷிப்ஸ், அதை இவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு டிசைன் மாற்றி இந்த மாதிரியான கேரியராக மாற்றுவாங்களாம். இதே மாதிரி பல கப்பல்கள் ஈரானால் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கப்பல் தான் இந்த ட்ரோன் கேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக் சிஸ்டத்திலிருந்து எல்லாமே அதிநவீன சிஸ்டமாக தென்படுகிறது. பட் ஒட்டுமொத்தமான வீடியோ வெளியாகிய நிலையில் அடுத்ததாக இதனுடைய இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக உலக நாடுகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். MiG-29 MT இந்த விமானத்தை அல்ஜீரியா வாங்குவதாக இருந்தது. ஆனால் இந்த விமானத்தை இப்போ அல்ஜீரியா வாங்குவது அப்படிங்கிற அந்த டீல் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அல்ஜீரியா இந்த மிக்ரக விமானங்களை வாங்குவதா தெரியலையாம். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அப்படியே நீண்டு கொண்டு வருவதால் இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒரு டீல் போடுவது, அதுவும் ரஷ்யா கூட போடுவது சரியாகாது அப்படின்னு சொல்லி அல்ஜீரியா நினைக்கிறாங்களோ என்னவோ. அடுத்ததா நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான். கீவ், உக்ரைனை நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மைண்ட் செட்லேருந்து பாதுகாப்பது அப்படிங்கிறது இயலாத விஷயம் அப்படின்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அமெரிக்காவால் உக்ரைனை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் நாமும் தெரிந்து கொள்வோம். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட்ஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.